நாம் தொடர்ந்து பலஸ்தீனத்தினுடைய பிரச்சனைகளை நமது நேயர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இடையிலே பிரச்சனைகள் எல்லாம் ஓய்ந்து விட்டது என்று பல யூடியூபர்ஸ் அதை அதிகமாக முன்னிலைப்படுத்தவில்லை. இருந்தாலும் யூதர்கள் எப்போதும் குழப்பக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். வரலாற்றில் அவர்களுக்கு அப்படித்தான் ஒரு பெயர் உண்டு. அவர்கள் இன்றைக்கு பலஸ்தீன முஸ்லிம்களோடு மல்லு கட்டினாலும் யூரோப் கிறிஸ்தவர்களோடு அவர்களுக்கு ஏற்பட்ட முரண் காரணமாகத்தான் நாஜிக்களோடு ஏற்பட்ட அந்த படுமோசமான அனுபவம் மூலமாகத்தான் அவர்கள் வலுக்கட்டாயமாக இங்கே திணிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய சித்தாந்தம், அவர்களுடைய இயற்கையான குணாதிசயங்கள் வாக்கு மாறுவது, தங்களை படைப்புகளில் உயர் படைப்புகளாக எண்ணுவது, இதுதான் அவர்களுடைய கொள்கை கோட்பாடு. அமெரிக்காவும் இன்றைக்கு அவர்களோடு கூட்டு சேர்ந்திருக்கிற ஒரு நடவடிக்கை இன்றைக்கு உலகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மிக கடுமையான அளவில் நேற்று நான் காலை பேசுகின்ற போது ஏர் ஸ்ட்ரைக் செய்ய சொல்லியிருக்கிறார் என்று சொன்னேன். நேற்று காலை என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்தால் தெரியும். அதற்கு பின்பு நடந்த குண்டு வீச்சில் ஏர் ஸ்ட்ரைக்கில் இன்டென்சிவ், ரொம்ப ஆழமாக பெனிட்ரேஷன், ஊடுருவி தாக்குதலை பல இடங்களில் நடத்தி 120க்கும் மேற்பட்ட மக்களை அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். அந்த இறந்து போன வீடுகளில் இருந்த பக்கத்தில் இருக்கிற ஒரு 80 வயது முதியவர், அரபுகளே நீங்கள் என்ன செய்கிறீர்கள், இது போன்ற ஒரு கொடுமையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பார்த்ததில்லை என்று கதறுகிறார். எவ்வளவு ஒரு மனிதநேயத்திற்கு விடப்பட்ட சவால் என்று பாருங்கள். 80 முறை என்று சொன்னேன். அதற்கு மேல் எத்தனை முறை அவர்கள் மீறினார்கள் என்றால், நூற்றுக்கணக்கான முறை. ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. 16 உடல்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. இன்னும் எஞ்சிய 12 உடல்கள் மிக வேகமாக தேடப்பட்டு வருகிறது. நல்லா கவனிங்க. அதை கொடுத்து விடுவார்கள். அதை கொடுக்க முடியாத வைத்துக்கொண்டு, இறந்து போன அழுகிய பிணத்தை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு எந்த லாபமும் இல்லை. நீங்கள் என்றால் இஹ்யா சின்வாருடைய உடலை வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையில் உலகம் ஒரு கேரண்டியை கொடுக்குது. உலகத்தினுடைய பாதுகாப்பில் 2 பக்கமும் இருப்பதற்கு ஒரு மத்திய குழு, ஒரு படைகள் நிறுவப்பட போகிறது. அமெரிக்கா 200 டிஸ்டிங்க்ட் எமினன்ட் ஸ்காலர் எக்ஸ்பர்ட்ஸ் மிலிட்டரி ஃபோர்ஸ்லேருந்து அவங்க தே ஆர் ஸ்டேட் இன் இஸ்ரேல், அதுக்குள்ள நாட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குழுவால் அமெரிக்காவை கண்காணிப்பை தாண்டி, அமெரிக்கா டிட் நாட் டிஸ்க்ளோஸ், அவர்கள் வெளிப்படுத்தவில்லை, உளவு அமைப்பை வைத்து மேற்கோள் காட்டுகிறார்கள் என்று நாம் நேற்று சொன்னோம். இந்த நிலையில் 120 பேரை அப்பாவிகளை கொண்டிருக்கிறார்கள். 16 இலக்குகளில் கொடூரமான குண்டுகளை வீசி, வழக்கம்போல் அவர்களிடத்தில் கேட்டால் நாங்கள் பயங்கரவாத இலக்குகளை தான் நாசம் செய்தோம் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் 2 வருஷம் காசாவில் எப்படி ஹமாஸ் உயிரோடு இருக்கிறார்கள் என்ற கேள்வியும் ஒரு அறிவுசார் தளத்தில் நம் எல்லோருக்கும் எழுவது ஒரு நியாயமான விஷயமாகத்தான் நாம் அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தோழர்களே, இந்த பலஸ்தீன விவகாரத்தில் இந்த 12 பலஸ்தீன கண்மூடித்தனமான தாக்குதல் இந்த ஒப்பந்தத்தை சீர்குலைப்பதற்கான நடவடிக்கை என ஹமாஸினுடைய தேசிய அந்த அமைப்பின் தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஏன் இந்த ஒப்பந்தத்தை சீர்குலைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஈஜிப்டில் கெய்ரோவில் பலஸ்தீனத்து PLO என்கின்ற அந்த ஃபத்தா அமைப்பும் ஹமாஸும் கூட்டு சேரப்போகிறார்கள். அது ஒரு வலிமையாக ஆகிவிடும். இப்பொழுது உலகம் முழுவதும் மறுகட்டமைப்பு, ரீபில்ட் என்ற பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டார்கள். அதில் யூரோப்பியனுடைய கியார் ஸ்டோமர், அது மட்டும் இல்லாமல் கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா நாடுகளுமே, பிரான்ஸ் இமானுவேல் மெக்ரான், அரபு தலைவர்கள் எர்டோகன், எல்லோருமே, அல்ஃபத்தா சிசி, எல்லோரும் இணைகின்ற போது நமக்கு கையை விட்டு கதை முடிய போகிறது என்கிற ஒரு அச்சம். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பென் கவீர் மிரட்டிவிட்டார். நேற்று ஃபெசிலில் சுமோட்ரிச் என்ன சொல்கிறாரு, பெஞ்சமினுக்கு இருப்பு இருக்காது, இந்த இதெல்லாம் அலோவ் பண்ணிக்கிட்டு இருந்தால் இருப்பு அங்கே கிடையாது, நாங்கள் வெளியேறிடுவோம், நீ தாக்குதல் நடத்து, அவர்களை மரணத்தின் ஏதுவான சட்டத்தை லெஜிட்டிமேட்டாக லீகல் இதை பாஸ் பண்ணிவிட்டு அவனை பிடிச்சி உள்ளே போடு,
வெளியிட்ட பலஸ்தீன் அவ்வளோ பேரையும் வந்து கைது செய்து மீண்டும் அறையில் அடை. இப்போ இதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு அவனுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு குழப்பத்தை ஏற்படுத்துவார். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பலகீனமான நிலையில் காசா மக்கள் இருக்கிறார்கள். தேசத்தில் ஒன்றும் இல்லை, ஸ்டார்வேஷன், மருந்துகள் இல்லை, 36க்கும் மேற்பட்ட பெரிய மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், தங்குவதற்கான இடங்கள், பசி எதுவும் இருக்கிற நேரத்தில் பலகீனமானவன் ஒருத்தன் கிடைக்கின்ற ஒரு சிறு துரும்பையாவது பிடித்து கொண்டு தன்னை தப்பித்துக் கொள்வான். இது அடாப்டேஷன், இது ஒரு டிபெண்டிங் மெக்கானிசம். இதைத்தான் இப்பொழுது காசாவுடைய மக்கள், குறிப்பாக ஹமாஸும் செய்யும். தம்முடைய மக்களை காப்பாற்றுவதற்கு இது ஏதுவான ஒரு நல்ல வழி. அதை விடுத்து அவர்கள் இந்த அக்ரிமெண்ட்டை, சீஸ் ஃபயரை குழப்புவதனால் அவர்களுக்கு என்ன லாபம்? கொஞ்சம் நம்ம ஒரு அனலிட்டிக்கலாக நம்ம பார்ப்போம். எந்த லாபமும் இல்லை. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டால் இது அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை அவர்கள் கெடுக்க மாட்டார்கள். அவர்கள் கால் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸ் வாங்க, வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல வெல் எக்யூப்டு ஆர்மியை அனுப்புங்க, நம்ம ஜாயின்ட் ஃபோர்ஸாக உட்கார்ந்து இந்த பாடியை தேடுவோம். குழப்பமான சூழ்நிலை சொல்லியிருக்கிறாங்க. ரெடார் கருவிகள் வந்திருக்கிறது. அந்த டொனாலின் உள்ளுக்குள்ள தேடுதல் வேட்டை நடக்கிறது. இதெல்லாம் நடந்துக்கிறது. ஆன்கோயிங் ப்ராசஸ். சச்சஸ் பிளேஸில் ஐடிஎஃபோடு கைகோர்த்திருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம். இதையும் நான் நேருக்கு சொன்னேன். ஆக இப்படி இருக்கின்ற போது திடீரென அங்கே ஒரு பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, 120 பேர். இந்த உலகம் கேட்கவே இல்லை. இறந்து போன 2 வருஷமா எத்தனை நாட்களுக்கு முன்பு இறந்தார்களோ தெரியாது. அழுகி போன அந்த சவத்திற்கு இவ்வளவு போராட்டம். அதை கொடுக்கவில்லை என்றால் உயிரோடு இருப்பவர்களே கொள்வேன். உலகமே, எப்படிப்பட்ட ஒரு நியாயம் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நீதி. இவர்களுக்காக பிரார்த்தனை, இவர்களின் வெற்றிக்காக பலர் கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழல் எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. இது வந்து கடவுள் கொடுக்கக்கூடிய நீதியா? எவ்வளோ பெரிய அநியாயம். தோழர்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம இஸ்ரேலுக்கு எதிராகவும் பேச மாட்டோம், ஹமாஸுக்கு ஆதரவாகவும் பேசுறதில்லை, காசாவுடைய மக்களுக்கு ஆதரவாகத்தான் பேச முடியும். ஏனென்றால் அங்கே இறந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அநியாயமான மக்கள், சின்ன குழந்தைங்க. UNRW சொல்லுது, அவங்க தோலும் சதையுமாக பட்டினியா போயிட்டாங்க, அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், எல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அந்த அதிகாரி. உலகம் முழுவதும் சொல்வது பொய்யா? நான் கேட்குற, யூரோப் யூனியனில் கொதிநிலை வருகிறது, அமெரிக்க மக்கள் கொதிநிலை வருகிறார்கள், ஆசியா கண்டத்திலே கொதிநிலை இருக்கிறது, அரபுகளிடத்திலே கொதிநிலை இருக்கிறது, மத்திய கிழக்கு முழுவதும் பதட்டத்திலே இருக்கிறது. அப்படி என்றால் யூதன் சொல்வது மட்டும்தான் உண்மையா என்ற கேள்வி உங்களுக்கு எழுந்துவிடும். ஆகவேதான் இஸ்ரேல் வந்து பொய் கூறுவதா ஹமாஸ் என்ன சொல்லுது, ஒரு த பால்ஸ் ப்ரீடெக்ஸ்ட் டு வயலேட் த ட்ரூஸ். பலமுறை இஸ்ரேல் இப்படித்தான் அத்துமீறி இருக்கிறது என்று அவர்கள் குறிக்கிறார்கள். ஹமாஸ் வந்து அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, ஹமாஸ் வந்து அட்டாக் ரஃபா சிட்டி, IDFல ஒருத்தனை கொண்டுட்டாங்க. அவங்க ஏன் அட்டாக் பண்ணாங்க? இவர்கள் அங்கே அத்துமீறினார்கள், இவங்க வயலேட் பண்ணாங்க, இன்ஸ்டிகேட் பண்ணாங்க, ப்ரோவோக் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு திட்டம். அப்படி சொன்னால் அவன் திருப்பி அடிப்பான். அதை காரணமாக வைத்து இதை நாம் குலைக்க வேண்டும் என்பது இது ஒரு திட்டம். எனக்கு என்ன தெரியலன்னு சொன்னால், இந்த அக்ரிமெண்ட்டை போட்டு 28 அலைவாக இருக்கக்கூடிய அந்த கெப்டிவ்ஸ், இந்த ஹோஸ்டேஜ் ரிலீஸ் ஆன பிறகு நாம் மீண்டும் மறுபடி பழைய குருடி கதவை திருடி என்கின்ற அடிப்படையிலே மீண்டும் அவர்கள் தாக்குதலுக்கு முன்னெடுப்புகளை மேற்கொள்வதற்கு அமெரிக்காவினோடு திட்டமாக இருக்கலாமோ, ஜாயிண்ட் அசைன்மெண்ட்டாக இருக்குமோ என்று என்ன தோன்றுகின்றது. ஏனென்று சொன்னால், மார்க்கோ ரூபியோ தனது செய்தியிலே சொல்லுகிறார், அவர்களுக்கு ஹேவ் அ ரைட் டு டிபெண்ட் தெம்செல்ஃப். அவர்களுக்கு தங்களை காத்துக் கொள்வதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அமெரிக்க அதிபர் எச்சரிக்கை கொடுக்கிறார். நேற்று மௌனியாக இருந்தார், அதற்கு பின்பு எச்சரிக்கை கொடுத்தார். ஹமாஸ் வந்து ரொம்ப எலிமினேட் செய்யப்படும் என்ற வார்த்தை அவர் அதிகமாக பயன்படுத்துகிறார். யாரும் 120 பேர் அப்பாவி பிள்ளைகளை கொலை செய்தீர்களே என்று யாரும் கேட்பதற்கு நாதிட்டு போய்விட்டார்கள். இறந்து போன, அழுகி போன 12 உடல்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 70,000, 80,000, 1 லட்சம் மக்கள் இறந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட 120 பேர் உயிரோடு சந்தோஷமாக அவர்கள் திரும்பி வந்த நிலையிலும் கொல்லப்பட்டு விட்டார்கள். இதை விட துயரம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதனால இன்றைக்கு மார்க்கோ ரூபியா அதை நியாயப்படுத்துவது, அமெரிக்கா நியாயப்படுத்துவது, இதில் பல 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 சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. பாதிக்கப்பட்டு கண்ணீர் விடுக்கின்ற அந்த காசாவின் பெரியவர் சொல்கிறார், அரபுகளே, நீங்கள் இன்னும் ஏன் மௌனம் காக்கிறீர்கள் என்ற கேள்வி. மார்க்கோ ரூபியா அக்டோபர் 25 அவர் என்ன சொல்றாரு, பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத் PIJ
வந்து படை மீது தாக்குதல் நடத்தது. அதே நேரம் ட்ரம்ப் வந்து என்ன சொல்ற அதனால இஸ்ரேல் வந்து டிட் நாட் ட்ரூஸ் வயலேட் பண்ணல என்று மார்க்கோ ரூபியோ அவர் தன் கருத்தை சொல்கிறார். இஸ்ரேல் ஃபோர்ஸ் கில்டு 2 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டார்கள். ஹமாஸுடைய அச்சுறுத்தல் எல்லை மீறுவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இஸ்ரேல் ஹாஸ் நாட் சரண்டர். அவர் சொல்றார், யாரு, மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவினுடைய விவகாரத்துறை செக்ரட்டரி. இஸ்ரேல் ஹஸ், அவர் எப்பொழுதும் இது இல்லை, பட் அவர்கள் தன்னை பாதுகாப்புவதற்கு முழு உரிமையும் இருக்கிறது. நுஸ்ரத் பலஸ்தீனம் இந்த ஜிஹாத் குரூப்புகளின் மீது, பிஐஜே என்று சொன்னால் பலஸ்தீன் இஸ்லாமிக் ஜிஹாத், இதில் 16 அமைப்புகள் இருக்கிறார்கள். அவர்கள் மீதும் அமெரிக்கா சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறது. ஐடிஎஃபில் கான்யூனிஸில் ஐடிஎஃபினுடைய சென்காம் கண்ட்ரோலர் மிக முக்கிய ஆளுமை ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இஸ்ரேலுக்கென போருக்கென பல பொது நீதிகள் உண்டு. தொடர்ந்து ஐடிஎஃப் வந்து குற்றச்சாட்டுகளை எழுப்பி வருகிறது. இதற்கிடையில் காசாவினுடைய அமைதி ஏற்படுவது தனது சாதனை என்று புகழ்ந்திருக்கக்கூடிய அமெரிக்கா இஸ்ரேலுடைய இந்த பம்பார்டர் காசாவின் மீது தற்காத்து கொள்ள உரிமை இல்லை இருக்கிறது, ஒழுங்காக நடக்காவிட்டால் வில் எலிமினேட், அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள். ஹமாஸ் ஒரு சிறிய குழு, ஹமாஸினுடைய சிறிய குழுவினால் மத்திய கிழக்கில் அமைதிக்கு பொறுப்பு, உலக போர் பதட்டம், அமைதி தேவை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தனது கருத்தை வைத்திருக்கிறார். இதுல வந்து ஹமாஸ் சிறிய குழு, பெரிய குழு, அந்த குழு என்பதெல்லாம் அல்ல. இதற்கிடையில அல் கஸ்ஸாம் தொடர் வெட்டுதலைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஹால்ட், பாடி ஒப்படைப்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் ஹமாஸ் வந்து என்ன சொல்கிறார்கள்னா, 2வது முறையாக இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்கின்ற போது இஸ்ரேல் சுமத்திய நிலையில் ஹமாஸ் உடல்களை ஒப்படைக்க மறுக்கிறது. அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஹோல்டிங் அதான். இதற்கிடையில வந்து இஸ்ரேல் வந்து குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் மீது த ஃபேக்ட் டிஸ்கவர், இஸ்ரேல் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அவங்க தேடுறாங்கன்னு சொல்றாங்கங்க, அது வந்து பொய்யான ஒன்று. யாரை பார்த்து? ஹமாஸை பார்த்து. த ஃபேக்ட் டிஸ்கவர் அண்ட் டெலிபரேட்லி ஸ்டாலிங் த ப்ராசஸ். வேண்டுமென்றே ஸ்டாலிங் நிறுத்துகிறார்கள். யார? அந்த மக்கள். ஹமாஸ் வந்து அவர்களுக்கு வந்து தேடுவதாக பொய் சொல்லி கொண்டு வேண்டுமென்றே உடல்களை தேடாமல் அவர்கள் மௌனம் காப்பதாகவும் தாங்கள் மேலிருந்து சேட்டலைட் பிக்சரின் மூலமாக பார்த்ததாகவும் ஒரு கதையை இஸ்ரேல் சொல்லி கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் த பவர்ஃபுல் அட்டாக் காசா, இதுல வந்து அதற்காகத்தான் நாங்கள் தாக்கினோம். எப்படிப்பட்ட ஒரு நியாயம் பாருங்க. இதுல வந்து எல்லை மீறியவர்கள் இவர்கள்தான். ஏற்கனவே நாம் பழைய வரலாறுகளை பார்க்கின்ற போது ஏராளமான இறை தூதர்கள் இந்த மண்ணில் தான் கொல்லப்பட்டார்கள். ப்ராபசி சொன்னவங்க எல்லா மதங்களுக்கும் உண்டு. இது ஒரு 3 பேருக்கும் உரியதான். முஸ்லிம்களுக்கும், யூதர்களுக்கும், கிறிஸ்தவர்களுக்கும் உரியது. ஏராளமான ப்ராபசி, ஜீசஸ் கிரைஸ்ட் உட்பட அவர்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் ஏராளமான இறை தூதர்களை அவர்கள் கொலை செய்தார்கள். வாக்கு மீறக்கூடியவர்கள், வட்டிக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள், எல்லை மீறிய ஒரு இரக்கமற்றவர்கள் என்பதை உலகம் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கிறது. 120 பேர் ஏன் கொல்லப்பட்டாங்க? அந்த குடும்பம் இனி என்ன பாடுபடும்? என்ன நோக்கத்திற்காக கொல்லப்பட்டார்கள்? அப்ப அவங்க 16 பாடியை கொடுத்து 12 பாடியை தப்பிட முடியாது ஹமாஸ். நம் ஹமாஸுக்கு ஒன்றும் ஆதரவாக பேசவில்லை. அவர்களே மீறி இருப்பார்கள், மீறி இருக்கலாம். அப்படி இருந்தால் அதற்கு உட்கார்ந்து பேசணுமா? மறுபடியும் சீஸ் பயிர, இதுக்குள்ள இருக்கக்கூடிய திட்டம் எல்லோருக்கும் புரியும் என்று நாம் நம்பக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்கா, மார்க்கோ ரூபியோ, டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் நியாயத்தின் பக்கம் நிற்கவில்லை. இதற்குள்ள இருக்கக்கூடிய ரகசிய திட்டம் உயிரோடு இருக்கக்கூடிய 20 பேரை காப்பாற்றிவிட்டு மீண்டும் தாக்குதல் நடத்தி அவர்களை காலி செய்யலாம் என்ற திட்டமாக இருக்கணும். ஹமாஸை முழுமையாக அழிக்கும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை என்று பென் கேவரும் ஃபெசிலிஸ் மோஸ்டியும் அறிவித்திருக்கிறார்கள். அப்படி இந்த அக்ரிமெண்ட்டை ஏற்றுக்கொண்டால் பெஞ்சமினுடைய இருப்பு கேள்விக்குறியாகும் என்று மிரட்டியிருக்கிறார்கள். அவர்கள் ஆதரவை வாபஸ் பெற்றால் இடங்கள் 47 குறையும், ஆட்சி தன்னால் கவிழும், அவர் அரசு செய்யப்படுவார். அவர் மீது குற்றச்சாட்டுகள், நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும், அவர் மறையில் அடைக்கப்படுவார். இந்த நிலையில் வேண்டுமென்றே டெலிபரேட்டாக குண்டுகளை போட்டு 120 பேரை கொலை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அமெரிக்காவுடைய மார்க்கோ ரூபியாவும் டொனால்ட் ட்ரம்பும் அதை நியாயப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஹேவ் அ ரைட் டு டிபெண்ட் தெம்செல்ஃப், அவர்களை அந்த படைகளுக்கு உண்மையிலே உரிமை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு போகுது, இது காப்பாற்றப்படுமா? மீண்டும் அடுத்த செய்தியை சந்திப்போம். நன்றி.